பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். எடுத்துக்கொள்வோம் யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் 17:20 வாசிப்போம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அதில் 21, 22, 23 அந்த 3 வசனங்களிலும் முதல் அந்த சென்டென்ஸை இன்னொருக்கா முதல் வரியை திரும்ப ஒருக்கா படிக்க போகிறோம். 21 வாசிப்போமா? அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும். 22 வாசிப்போமா? நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி. 23 வாசிக்கலாம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படி. இதில் ஒரு 3 ஸ்டெப்பை நம்ம பார்க்குறோம். 3 காரியத்தை இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய அந்த ஜெபத்தில் அவர் ஜெபிக்கிறார். அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? முதல் காரியம் என்ன சொல்கிறாரு? அவர்கள் எல்லாரும். அவர்கள் எல்லாரும்னா யார்? ஆமாம், அன்னைக்கு அவர் சீஷர்களுக்காக ஜெபித்தார். ஆனால் இந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கு, நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கணும். ரெண்டாவது, ஒன்றாக இருக்கணும்னு சொல்கிற இயேசு கிறிஸ்து, ஜெபிக்கிற இயேசு கிறிஸ்து அடுத்தது எப்படி சொல்கிறாரு? அதை நான் எப்படி அவங்க ஒன்றா இருக்கணுமா? நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும் படிக்கு. சரியா? அடுத்தது 3வது ஒரு ஸ்டெப்புக்குள்ளே நம்மளை கொண்டு போக அவர் விரும்பி அவர் அடுத்தது என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, எப்படி இருக்கணுமா? ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கணுமா? தேறினவர்களாக இருக்கணுமா? இன்றைக்கு ஆண்டவர் விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணுமா? ஒன்றாக இருக்கணும். கடைசி அந்த வார்த்தையில் அவர் ஜெபிக்கும்போது சொன்ன வார்த்தையின்படி நம்ம எப்படி இருக்கணும்? ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஒருமைப்பாட்டில். அப்புறம் கடைசியாக யாராவது ஜெபிக்க வரக்கூடாது, எங்கள் வீட்டில் சண்டையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா நான் இப்போ சொல்லும்போது சிலர் வாயை திறக்கலை, அவங்களுக்காக நீங்களாம் வாயை திறந்தீங்க, வாயை திறக்காதவங்களுக்காக திரும்ப சொல்கிறேன். இப்போ சொல்கிறத சொல்லாமல், ஏன்னா நம்ம இப்போ சொல்லும்போது ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். சரியா? சொல்லும்போது அந்த அக்கா இன்றைக்கி என்ன சேலை கட்டிட்டு வந்திருக்காங்க, கத்திரிக்காய் மாதிரியே இருக்காங்களே இன்றைக்கி பார்த்தா அப்படின்னு இன்றைக்கி பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் கடைசியாக ஜோமனை வாங்கன்னு நிற்கக்கூடாது. இப்போ நம்ம சொல்லும்போதே, நீங்கள் உங்கள் வாயிலேருந்து வார்த்தை சொல்லும்போதே அங்கே கிரியை நடந்துடும். அதனால் கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்தி சொல்கிற வார்த்தை என்ன பண்ணணும்? திரும்ப சொல்லணும். எத்தனை தடவை நம்ம எழுதி கொடுத்தாலும் நடக்காதது, எத்தனை பேர் தலையில் கை வச்சு ஜெபிச்சும் நடக்காததுலாம் இன்றைக்கி நீங்கள் உங்கள் வாயில் சொல்லும் போதே நடக்க போகுது. சரி, அதனால் நம்ம எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் 3வது காரியமாக விரும்பினார். ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்கணுமா? அப்போது இன்றைக்கி நம்ம எல்லாரும் போது, ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆள் வந்திருக்கலாம், அல்லது சிலவங்க குடும்பமாக இன்றைக்கி உட்காந்துருக்கலாம். எப்படி இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ஒரு ஆளுக்காக இன்றைக்கி நம்ம இங்கே ஜெபிக்கிறது, ஒரு ஆளாக ஜெபிக்கிறது, இன்றைக்கி நம்ம குடும்பத்துக்கே இந்த பிளெஸிங் போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். நம்ம ஒருமைப்பாட்டில் ஏதோ ஒன்றா இருக்கணும், அவங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஜெபிக்கிற இயேசு மட்டும் கிடையாது. இயேசு என்ன சொல்கிறாரு? அவங்களாம் ஒருமைப்பாட்டில் தேறினவங்களாக இருக்கணும். அந்த வார்த்தைக்கு அவர் எவ்வளோ வேல்யூ கொடுத்துருந்தாருன்னா, அதை 3வது தடையாக சொல்லி என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் ஜெபித்திருக்கிறார். ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்கு. இன்னைக்கு தேவன் நம்முடைய குடும்பத்தில்,
நம்முடைய சபையில், நம்முடைய தேசத்தில் நாம் ஒரு மனதோடு காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவ பிள்ளைகளாகிய நம்ம எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் ஒரு மனதோடு இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு மனதோடு இருக்கும் பொழுது நம்ம என்னென்னலாம் சாதிக்க முடியுங்கிறத நம்ம நிறைய நேரம் வாசித்திருக்கோம். ஆனால் மறுபடியுமாக நம்ம அதை கற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். சரியா? சங்கீதம் 133 வாசிக்கிறோம். அந்த ஒரு மனமாக இருக்கிறதோடைய ஆசீர்வாதம் என்னன்னு. சங்கீதம் 133 என்ன வசனம் இருக்குது? சேர்ந்து சொல்லுவோமா? இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. எப்படி இருக்கான்மா? ஒருமித்து வாசம் பண்ணும்போது. சில நேரம் பின்னாடி சமைக்கும்போது இப்போ நிறைய சகோதரிகளும் போய் நின்று சமைக்கணும். சில நாட்களில் போய் பார்க்கும்போது பிரதர்ஸ் நின்று சமைச்சிட்ருப்பாங்க. அப்போ போகும்போதே எனக்கு இந்த வசனம் தான் எப்பவும் நான் சொல்வேன். சகோதரர்கள் ஒருமித்து, சில நேரம் அது சாம்பார் கொதிக்கும், சில நேரம் சிக்கன் கொதிக்கும், அப்படி ஸ்மெல் பண்ணிட்டு சொல்லுவேன், வாசம் பண்ணுவது. ஆமாம், சகோதரர்கள்லாம் நீங்கள் சேர்ந்து நிற்கிறது அது எப்படி இருக்குதா? அது நன்மையும் இன்பமுமாக இருக்குது. அவங்க சேர்ந்து குக் பண்ணும்போதே அங்கே அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்குன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம எல்லாரும் ஒரு மனமாக இருக்கும் பொழுது அது நன்மையும் அது இன்பமுமாக இருக்குது. அது எதை கொண்டு வருதா? அது ஆரோனின் சிரசின் மேல், அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளில் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும், என்ன பார்த்து சொல்றவங்க பார்த்து சொல்லுங்க, பார்க்காம சொல்றவங்க பார்க்காம சொல்லுங்க, எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலே இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அதோட ஆண்டவர் நிப்பாட்டினாரா? அப்படி இருக்கும்போது அங்க என்ன நடக்குதா? அங்கே எங்கே, அங்கேனா அங்க, எங்கேனா அங்கங்கிறாங்க. என்ன பண்றது? ஆமா, ஒரு மனமா இருக்கிற இடத்துல, ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்துல. ஒருவேளை நம்ம ஜபத்துக்கு ஒரு 3 மணி நேரம் வந்துட்டு போயிடுறோம். அப்போ பார்த்து சோத்திரம் மட்டும் அழகாக அப்படி சிரிச்சுட்டு போகிறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன தெரியுமா எதிர்பார்க்குறாரு? ஒருமித்து வாசம் பண்ணணுமா, வாசம் பண்ணணுமா. நம்ம ஒருமித்து, அப்போ ஒருவேளை நம்முடைய சரீரங்கள் பல இடங்களில் ஒவ்வொரு நாளும் அந்த வாரத்தில் இருந்தாலும் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணுமா? ஒன்றா இருக்கணுமா. நம்ம ஜெபிக்கிற ஜபங்கள் எப்படி இருக்கணுமா? ஒரு மனமாக இருக்கணுமா, ஒரு மனமாக இருக்கணுமா. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அப்போ ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, இப்போ 40 நாள் ஜெபம், உபவாச ஜெபம் ஆரம்பிக்குது வர திங்கக்கிழமையிலேருந்து. ஆமாம், ஆசீர்வாதமும் ஜீவனும் சுகமும் வேணும்னா 40 நாள் உபவாச ஜெபத்திற்கு ஜெபியுங்கள் அப்படின்னு பைபிளில் எழுதியிருக்குதா? ஆமேனா லட்சுமி அக்கா? அப்படின்னு எழுதியிருக்குதா பைபிளில்? இல்லை. அதோட சீக்ரெட்டே என்னது? அதோட ரகசியம் எங்கே இருக்கு? நம்ம ஒருமித்து ஒரு மனமாக நம்ம இருந்துட்டா போதும். ஏசு விரும்பினது மாதிரி ஒருமைப்பாட்டில் நம்ம தேர்னவங்களா இருந்துட்டா போதும். அதாவது ஒரு மனங்கிறது டக்குன்னு சொல்லிடலாம், ஆனால் ஈஸியாக வராது, ஈஸியாக வராது. நம்ம ஒரு மனமாக இருக்கணும்னு நினச்சாலும் அது ஒரு மனதை கெடுக்கிறது மாதிரியே நிறைய காதில் விழும், நிறையா செய்கை நடக்கும். ஆனால் அதையும் தாண்டி போய் நான் ஒரு மனமாக இருக்கிறேன்ட்டு நிற்கிறீங்க பாருங்களேன், அதுதான் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நம்மளுக்கு கட்டளையிட போகிறது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் பெற்றுக்கொள்றதுக்கு 40 நாட்கள் உபவாச ஜெபத்துக்கு வந்தால் கிடைக்கும்னு இல்லை. ஆசீர்வாதமும் ஜீவனும் நம்ம ஒரு மனமாக இருக்கும்போது நமக்கு நம்முடைய தேவன் தர வல்லவராக இருக்கிறார். அந்த வசனம், அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 133 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அது என்னவா இருக்குதா? நல்ல தைலமாக இருக்குதான். எப்படி இருக்குது? தைலமாக இருக்குதான். தைலம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு தெரியும்.
அதுக்கு இப்போ நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க வேண்டாம். தைலம் எது எதுக்கெலாம் பயன்படும் அப்படின்னு தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு, கண்ட தைலத்தையும் வாங்கி ஷெல்ஃபை ஃபுல்லாக நிரப்பி. ஷெல்ஃபை ஏன் நிரப்பணும்? இப்போ கொஞ்சம் பேக்கெல்லாம் எடுத்து செக் பண்ணாலே போதும், என்னென்ன தைலம்லாம் வெளியில் வரும்னு தெரியும். ஆமாம், ஐயோ தைலம் கொடுத்தவங்கள நம்ம கொடுக்காம போயிடாதுங்க. ஆமாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மனமாக வாசம் பண்ணும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அந்த தைலம், அந்த தைலத்தின் அபிஷேகம் என்ன பண்ணாங்க? ராஜாக்களை என்ன பண்ணாங்க? அபிஷேகம் பண்ணாங்க. ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்க? அபிஷேகம் பண்ணாங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒருமித்து வாசம் பண்ணாலே போதும். சில நேரம் பக்கத்தில் இருக்கவங்க இடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால தான் கொஞ்சம் இப்போ சோஷியல் டிஸ்டன்சிங் மாதிரி சேரெல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டிருக்கான்னு தெரியலை. ஆமாம், கொஞ்சம் இடி விழதான் செய்யும், கொஞ்சம் சில நேரம் அடி விழதான் செய்யும். வீட்டில் அடி விழுதுன்னு சொல்லிட்டு பெட்டியை தூக்கிட்டு ஓடிடலாமா? முடியுமா? இப்போ நிறைய அந்த பிலோ 35 இயர்ஸில் உள்ளவங்களாம் ஈஸியாக போயிடுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ளவங்க என்னதான் அதான் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் ஒரு நல்ல பழமொழி என்ன சொல்லுவாங்க? கல்லானாலும் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. அதனால் என்னன்னாலும் உள்ளே தான் இருக்கணும்னு. அடி விழதான் செய்யும், பிடி கிடைக்க தான் செய்யும். என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் சொல்லாரு, நீ என்ன தான் பண்ணணும்? ஒருமித்து வாசம் பண்ணதான் செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம், இல்லை நான் இப்படிலாம் இருக்கும்னு நினச்சி கலர் கலராக கனவு கண்டுட்டு வந்தேனே, இன்னைக்கு பார்த்தா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி கூட பார்க்க முடியலையே. அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். சிலவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சிரிக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க பாவம். சரி, கலர் கலர் கனவுகள் தகர்ந்து போன மாதிரி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்குன்னு வச்சிருக்கிறத நான் சம்பூர்ணமாக தருவேன். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? ஒருமித்து திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருந்தாதான் நம்ம மண்டைக்குள்ளே போகும். நம்ம என்ன பண்ணணும்? ஒருமித்து வாசம் பண்ணணும். இருக்கிற இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒருத்தவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா இங்கேருந்து அங்கே தூக்கி நடுறது. சிலவங்களை பார்த்தா தெரியும், எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா தூக்கி போட்ட பந்து மாதிரி இன்னும் ஒரு கார்னரில் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஆராய்ந்து பார்த்தால் நம்மளுக்கு புரியும், அங்கே உட்கார்ந்துருந்த இடத்தில் ஏதோ நடைபெற்றதினால் தூக்கி வந்து என்ன பண்ணிடுச்சு. இப்போது சொல்லணும், பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் அங்கே தான் ஒருமித்து வாசம் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு என்ன கிடைக்கும்? அந்த தைல அபிஷேகம் கிடைக்கும். தைலத்தினால தான் என்ன உண்டாக போகுது? சுகம் உண்டாக போகுது. அது நல்ல தைலமா. அந்த தைலம் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் தருது. அந்த சில ஆடுகளுக்கு என்ன பண்ணுவாங்களான்னா, அதுக்கு தலையில் அந்த தைலம், அதாவது எண்ணெய், அதை ஊற்றுவாங்களாம். அந்த எண்ணெயை ஊற்றும்போது, தலையில் ஊற்றும்போது அந்த எண்ணெய் என்ன செய்யுமா? அப்படியே கண்ணில் போய் அதோடைய ஆடோடைய காதுகள்லாம் அப்படி இறங்கி அதோடைய சரீரத்துக்கு அது குளிர்ச்சி உண்டாக்குவது மட்டும் இல்லை, அதுக்கு அதோடைய மேலே ஏதாவது பூச்சிகள்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா, அந்த உண்ணிகள் போன்ற சில பூச்சிகள் ஒட்டிகிட்டு இருக்குன்னா, அது ஒட்டி உட்கார்ந்துருந்து அதோடைய ரத்தத்தை குடிச்சிரும், அதுக்கு வியாதியை உண்டாக்கிரும், அந்த இடத்துல அதுக்கு புண்ணாக உண்டாக்கிரும். ஆனால் அதனால் எண்ணெய் ஊற்றப்படும் பொழுது அந்த எண்ணெயின் மூலமாக அதை பிடிச்சிருக்கிற அந்த பூச்சி கூட என்ன பண்ணிடும்? கீழே தளர்ந்து கீழே விழுந்துடும். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, சில பூச்சி மாதிரி சில காரியம் உன்னைய பிடிச்சிட்டு இருக்குது. இன்றைக்கி இந்த ஆனந்த தைல அபிஷேகம், ஒருமித்து வாசம் பண்ணுவதின் மூலமாய் உண்டாகிற தைல அபிஷேகம் இன்றைக்கி உங்களை என்னென்னலாம் ஒட்டுண்ணி மாதிரி இருக்குதா? சில நாய்கள் மேலே பார்த்துருக்குறோம், சில விலங்குகள் மேலே ஒட்டுண்ணி இருக்கிறத பார்த்துருக்குறோம். இன்றைக்கி ஆண்டவர் தன்னுடைய எண்ணெயை தைலத்தை ஊற்ற 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 இன்றைக்கி நம்மளை ஒட்டிகிட்டு இருக்கிறதுலாம் வெளியே ஏறப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் ஆசீர்வாதத்தை உறிஞ்சிட்ருக்கிறது, உங்களை வாழ விடாமல் கெடுத்துக்கிட்டு இருக்கிறது, உங்களை போராட வச்சிட்ருக்கிறது, உங்கள் மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிற எல்லா இந்த ஒட்டுண்ணிகளும் இன்றைக்கி கீழே விழப்போகுது, கீழே விழப்போகுது. இந்த வார்த்தையை கேட்கும்போது கேட்டுக்கிட்டே இருக்கும்போதே நீங்கள் அந்த அபிஷேகத்தை உணருங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. வார்த்தையை கேட்க கேட்க ஆண்டவர்கிட்ட இதை ஜெபமாக மாற்றுங்க. ஆண்டவரே, நான் ஒருமித்து வாசம் பண்ண முடியலையாப்பா. பேசிக் என்ன? முதல்ல தைலம் வந்துடாது.
தைலம் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரு மனம் வேணும். சொல்லுங்கள், ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ளே நான் முதல்ல ஒரு மனமாக இருக்க முடியலையே ஆண்டவரே. சிலவங்க வெளியில் சொசைட்டியில் பழகும்போது சில தங்களுடைய சுவாபங்களை சில விஷயங்களை காமிப்பாங்க. சில சில காரியங்கள் அவங்க வெடுக்குன்னு சில காரியங்கள் செயல்படுவாங்க. உடனே ஐயோ இவங்க புத்தியே அப்படி தான் அப்படின்னு நம்ம முடிவு கட்டி அவங்கள தள்ளி விடக்கூடாது. அவங்களுடைய சூழ்நிலை அவங்கள அப்படி மாற்றி இருக்குது. அவங்க உள்ளே எப்படி இருக்கிறாங்களோ அதே போல் தான் வெளியிலையும் செயல்படுறாங்க. அப்போ அது அவங்களுடைய பலவீனத்தை நம்ம புரிந்து கொண்டு அதை என்ன பண்ண நம்ம சகித்துக்கணும். நம்ம அந்த இடத்துல போய் கவுண்டர் கொடுத்துட்டு இருந்தோன்னா அங்கே ஒரு பிளவு தான் வரும். அப்போ இன்றைக்கு நம்ம ஒரு மனமாய் மாறக்கூடாதபடி என்ன தடைகள் இருக்கிறது? ஒருமித்து வாசம் பண்ணக்கூடாதபடிக்கு என்ன தடைகள் இருக்கிறது? ஒருமித்து செயல்படக்கூடாதபடிக்கு என்ன தடைகள் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியில் கிரியை நடப்பிக்க போகிற சோத்திரம் உணோமா. சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடங்கள்ல ஆளுகை செய்வாராக. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இந்த இடத்தில் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம ஒருமித்து வாசம் பண்ணும்போது ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சூசான் அரண்மனை அன்றைக்கு அப்படி கதி கலங்கி போய் நின்றுச்சு. அந்த தேசம் எல்லாமே ஐயோ நாங்கள் நாளைக்கு வாழ முடியுமா, நாளைக்கு எங்கள் ஜீவன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி போய் நின்றுது. அந்த இடத்துல போய் எஸ்தர் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. எடுத்துக்கொள்வோம். எஸ்தர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். சேர்ந்து வாசிப்போமா? எஸ்தர் 4வது அதிகாரம் 16வது வசனம். 16. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக உபவாசம். எப்படி வரணுமா? வரணும். ஆனால் அதுக்கு முந்தின வார்த்தை என்ன வாசிக்கிறோம்? நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து. இன்னைக்கு எத்தனை பேர் இதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க? நான் கூடி வந்துன்னா உங்கள் வீட்டில் ஒரு வேளை 3 பேர் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம், அல்லது 4 பேர் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம். எத்தனை பேர் இருக்கிறீங்களோ துதிக்கிற நீங்கள் எல்லாம் கூடி வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கூடி வந்ததுனால அங்கே என்ன நடந்தது நம்மளுக்கு தெரியும். நடுவில் இருக்கிறதெல்லாம் வேண்டாம். கூடி வந்தாங்க. சூசான் அப்படிங்கிற இடத்துல உள்ளவங்க மட்டும் கூடி வந்தாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? 8வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 8, 16, 17 வாசிக்கிறோம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனம் உண்டாயிற்று. உண்டானது மட்டும் இல்லை, அங்கே என்ன தெரியுமா நடந்தது? அங்கே கூடி ஜெபித்தது யாரு? சூசானில் இருக்கிற யூதரெல்லாம். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? 17ஆம் வசனத்தில் ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சி ஆயிற்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சிறு கூட்டமாய் ஜெபிக்கிற ஜெபம், ஒரு சின்ன ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து நீங்க ஜெபிக்கிற ஜெபம் எல்லா நாடுகளுக்கும், எல்லா தேசங்களுக்கும், எல்லா பட்டணங்களுக்கும், உங்களுடைய குடும்பங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த எல்லா இடங்களுக்கும் மகிழ்ச்சியையும் கனத்தையும் கொடுக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்படிடா நடக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சரி, அது நடக்கும் அப்படின்னு விசுவாசிச்சிங்கன்னா நடக்கும். ஆமேன். நீங்க இருந்து ஜெபிக்கிறது ஒரு இடம், அல்லது நீங்க ஜெபிக்கிறது ஒரு 4 பேர். ஜெபிக்கிற கூட்டம் சின்ன கூட்டம் தான். ஆனால் நம்ம ஆளுகை செய்கிற போகிற இடம் எல்லா நாடுகள், எல்லா பட்டணங்கள். ராஜாவின் கட்டளை எங்கெங்கெல்லாம் போச்சுதோ அந்த இடங்களுள்ள எல்லா யூதருக்குமே மகிழ்ச்சி உண்டானது. இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் இவ்வளோ போராடி பார்த்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கூடி ஜெபிக்கிறதுக்கு உங்களை அர்ப்பணிங்க. ஒரு மனமாக ஜெபிப்பதற்கு அர்ப்பணிங்க. ஐயோ இவங்க கூட ஜெபிச்சா ஒத்து வராது, இவங்க கூட ஜெபிச்சா ஒத்து வராது. ஒத்து வராமல் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் ஒத்து வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார்.
கூடி வந்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடப்பிப்பார் என்றால், அன்றைக்கு அந்த சூசான்ல கூடி ஜெபித்த யூதர்கள் அந்த அந்த வாசனை எங்க வீசிச்சுது? எல்லா நாடுகள். ராஜாவின் கட்டளை அவ்வளோ துரிதமாக போச்சு. ஆனால் ஜெபித்த ஜனங்களுடைய ஜெபத்திற்கான பதில் அதை விட சீக்கிரமாக வந்துச்சு. இன்னைக்கு ஒருவேளை ராஜா துரிதமாக செயல்படுறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பிள்ளைகளாகிய நம்ம எல்லாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கான பதில் அதி விரைவாக வரப்போகுது. அங்கே நடந்தது என்ன? 8வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன நடந்தது? தொடர்ந்து வாசிக்கலாம். அங்கே உள்ள யூதருக்குள்ளே மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமா இருந்தது. எத்தனை பேத்துக்கு நல்ல நாள் வரணும்னு ஆசை? எல்லா நாளுமே நல்ல நாள் தானா? யார் வீட்டிலலாம் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வச்சிங்க? ஒருத்தர் கூட இல்லையா? உண்மைக்கு ஒருத்தர் கூட செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைக்கலையா? செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வச்சுருக்கீங்களா அக்கா? விஜய் அக்கா சூப்பர். வேற அங்கிள் வீட்டில் வச்சுருக்கீங்களா? ஸ்தோத்திரம். சரி, எங்கள் வீட்லேயும் எங்கள் கல்யாணம் மட்டும்தான் அந்த ஒரு வியாழக்கிழமை கவர்மெண்ட் ஹாலிடேனால வியாழக்கிழமை நடந்தது. மற்ற 3 பேர் கல்யாணமே செவ்வாய்க்கிழமை தான் எங்கள் அப்பா வச்சாங்க. நம்மளுக்கு என்ன நாளாக இருக்குது அது? இப்போ சொல்கிறோங்க. ஆமாம், செவ்வாய்க்கிழமைனா வைக்க மாட்டோம். நீ முறைக்கிறீங்க. சரி, நல்ல நாளாய் அமைந்தது. நம்ம ஒவ்வொரு நாளும் கூடி ஜெபிச்சோன்னா, ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தில் எல்லாரும் நம்ம கூடி ஜெபிச்சோன்னா, நம்ம வைக்கிற நாள் எல்லாமே என்ன நாள் தான்? நல்ல நாள் தான். அன்னைக்கு யூதருக்கு அது எப்படி நாளாக முடிஞ்சுதான்? நல்ல நாளாக இருந்தது, நல்ல நாளுமா இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில், ஆமாம், ஈஸி வழி, ஈஸி வழி. அந்த வார்த்தையை திரும்ப ஒருக்கா வாசிப்போமா? என்ன நடந்துதான்? யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். இதற்கு அப்போ அஸ்திபாரம் மூல காரணம் எங்கே இருந்தது? சூசானில் இருக்கிறவங்கெல்லாம் கூடி ஜெபிச்சாங்க. கூடி வர செய்து ஜெபிக்கிற ஜெபம். நம்ம எல்லாம் கூடி ஜெபிக்கிறது. உங்கள் வீட்டில் நீங்கள் தனியாக உட்காந்து போராடிட்டே இருக்கிறீங்களா? ஆனால் ஒருத்தரை பிடிச்சி இழுத்தா யாரும் வரமாட்டாங்க. நம்ம பேதுருல வசிக்கிறோமே, நம்ம நல்ல நடக்கையினால்தான் ஒவ்வொருத்தரையும் ஆதாயப்படுத்த முடியும். ஜெபத்துக்கு வா, குடும்ப ஜெபத்துக்கு வா, அந்த ஜெபத்துக்கு வா, இந்த ஜெபத்துக்கு வான்னா இழுத்தா யாராவது வருவாங்களா? ஆமாம், இப்படி பிடிச்சி இழுத்தா ரப்பர் பேண்ட் பிஞ்சிட்டு எந்த சைடு போகிறது மாதிரி அப்படி தான் போகும். ஆனால் நம்ம கொஞ்சம் நல்லா குடும்பத்தில் எப்படி நம்ம அந்த பேதுரு சொன்ன மாதிரி நம்ம எப்படி நம்ம நடந்துக்கிறோமோ, அது பெண்களாக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், அதன் மூலமாக தான் ஜபங்களில் பங்கெடுக்க வைக்க முடியும். சரி, அப்படி கூடி வர செய்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, அங்கே சத்துருவை நான் அழிக்க போகிறேன்னு சொல்கிறார். சத்துரு என்ன நினச்சிட்டு இருந்தான்? இந்தா தூக்கு மரம் செஞ்சுட்டேன், தூக்கு மரத்தில் தூக்கி போட போகிறேன், எங்கே நின்று பார்த்தாலும் தெரியும் அப்படின்னு பெரிய தூக்கு மரம் செஞ்சான். ஆனால் கர்த்தர் சொன்னார், இல்லைப்பா, இந்த தூக்கு மரம் உனக்கு இல்லை யூதனே, இது உனக்கு இல்லை துதிக்கிற கூட்டமே, தூக்கு மரம் உனக்கு இல்லை. எந்த சத்துருவை அழிக்கணும்னு திட்டம் வைத்திருக்கிறானோ, நீ கூடி ஜெபித்தா போதும், அந்த சத்துருவையே கர்த்தர் தூக்கி போட போகிறார். ஹல்லேலூயா. உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற சத்துரு, உங்களை சுற்ற வைத்து கொண்டிருக்கிற சத்துரு, உங்களை அலைய வைத்து கொண்டிருக்கிற சத்துரு, உங்க பிரயாசங்களை எல்லாம் வீணாக்கி கொண்டிருக்கிற சத்துருவை கர்த்தர் தூக்கி போட போறார். நம்ம என்ன செய்ய போறோம்? கூடி ஜெபிக்க போகிறோம். அதோடைய பிரதிபலிப்பு என்னவா முடிய போகுது? விருந்து கொண்டாடும் நல்ல நாளுமா இருந்துதான். மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடுகிற நல்ல நாளுமா இருந்தது. பக்கத்தில் சொல்லுங்களேன், நீங்க சீக்கிரமா விருந்து செய்ய போறீங்க, சீக்கிரமா விருந்து பண்ண போறீங்க. ஆமா, விருந்து கொண்டாடுகிற நல்ல நாள் நம்முடைய குடும்பங்களில் உண்டாவதாக. விருந்து கொண்டாடுகிற நல்ல நாள் நம்முடைய வீடுகளில் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினால. எப்போ பார்த்தாலும் நம்மளே பொங்கியாக்கி சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு
விருந்துனா எப்படினாலும் ஒரு 4 பேரை பக்கத்தில் கூப்பிடுவோம்ல. விருந்து கொண்டாடுகிற நல்ல நாளாய் மாறுவதாக. அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில், எல்லாரும் ஒருமனப்பட்டு பெந்தைக்கோஸ்தே நாளில் ஓர் இடத்துல கூடி வந்தாங்க. கூடி வந்த போது நடந்தது என்னது? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் நம்மை வழி நடத்தக்கூடியது. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் நம்மை சாட்சியாக நிறுத்தக்கூடியது. அது மட்டுமல்ல, அதே அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 11வது வசனமா அதில் பார்க்குறோம், பேதுருவும் 11 என்ன பண்ணுறாங்களா? ஒருமித்து எழும்பி நின்னாங்க. அங்கே ஒத்தே போகாதவங்க. அந்த 11 பேர் ஒத்து போகிற ஆட்களா? அந்த 12 பேர் ஒத்து போகிற ஆட்களா? ஒத்து போகாத ஆட்கள். ஆனால் பரிசுத்த ஆவி வந்த பொழுது 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், பேதுரு 11 கூட என்ன பண்ணாராம்? நின்னாராம். நின்னதோட 11 கூட நின்னதோடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தரையாக பிடிச்சி பிடிச்சி கஷ்டப்பட்டு தூண்டில் போட்டு 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 நம்ம இழுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருமித்து நம்ம எல்லாரும் ஒரு மனமாக ஒருமித்து எழும்பி நின்றுட்டா போதும், அங்கே பெரிய எழுப்புதல் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறார். ஆனால் இன்னும் ஒரு மனமாக நம்மளால் எழும்ப முடியுதா? பேதுரும் யோவானும் என்ன பண்ணாங்க? அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒரு மனமாக ஜோம்ன போயிட்டாங்க. ஒரு மனமாக ஜோம்ன போயிட்டாங்க. பேதுரு எப்படி எதெடுத்தாலும் இயேசு கூட வாழும் பொழுது, இயேசு கூட இருக்கும்போது எப்பவும் முன்னாடி முன்னாடி பதில் சொல்வார், முந்தி முந்தி வந்து பதில் சொல்வார். அப்படி சொல்கிறவங்கள பார்த்தா அப்போ எல்லாத்துக்குமே சீஷருக்கெலாம் எப்படி இருந்திருக்கும்? கடுப்பாக இருந்திருக்கும். ஆமாம், கோபமாக இருந்திருக்கும். என்ன எது கேட்டாலும், பாஸ்டர் என்ன கேட்டாலும் இவங்க தான் பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு சிலவங்க உங்க மேலே கடுப்பாக இருப்பாங்க. ஆமாம். யோவான் எப்படி? அதுக்கும் மேலே இயேசுடைய மார்பில் போய் சாஞ்சிக்குவார். இதெல்லாம் பார்த்தோன்னே எப்படி இருந்திருக்கும்? எப்படி யோசேப்பு அவங்களுடைய சகோதரர்களாம் பகைச்சாங்களோ, குழிக்குள்ள தூக்கி போட்டுருவோமா, வெட்டி கொன்றுவோமா அப்படி நினச்சாங்களோ, அதே மாதிரி யோவானை பார்த்தா இருந்திருக்கும். ஆனால் இந்த 2 துருவங்களையும் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாக்குனார். ஒன்றாக்குனதுடைய விளைவு என்னது? அங்கே ஒரு பிறவி சப்பானி என்ன பண்ணார்? குதித்து எழுந்து தேவாலயத்துக்குள்ள ஓடி தேவனை மகிமைப்படுத்தினார். இன்றைக்கி நம்ம ஒரு மனமாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்காதுங்க. ஒரு மனமாக இருந்தால் கர்த்தர் உங்களை உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு மட்டும் அல்ல, பலருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. சிலரை பார்த்தா எப்படி தெரியுமா தோணுது? வெந்ததை தின்போம். ஆமாம், நம்ம கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் இல்லை. நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்பட வேண்டிய கூட்டம். சொல்லுங்கள் பக்கத்தில் உள்ள சிஸ்டர்கிட்ட, பக்கத்தில் உள்ள பிரதர்கிட்ட சொல்லுங்கள், சிஸ்டர் நீங்கள் நிறைய பேத்துக்கு ஆசீர்வாதமாக பயன்படணும். ஒரு உலுக்கி சொல்லுங்கள், அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படணும். ஒரு மனப்பட்டு. ஏசு ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஜோம்னார் தெரியுமா? ஏன் திரும்ப திரும்ப அதை சொல்லி ஜோம்னார் தெரியுமா? ஆண்டவரே இவங்களாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார்? நம்ம ஒன்றா இருக்கிறது மாதிரி இவங்க ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார்? ஒருமைப்பாட்டில் தேர்ந்தவங்களா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னார். ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொன்னார்? அந்த கஷ்டப்பட்டு ஜெபித்ததோட பயன் என்னது? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம ஒரு மனமாக இருந்துட்டா போதும், எழுப்புதல் தன்னாடி வந்துடும். நம்ம ஒரு மனமாக இருந்துட்டா போதும், ஆத்துமாக்களை ஆண்டவர் திரளாய் கொண்டு வர ஆரம்பிச்சிருவார். திரளாய் கொண்டு வர ஆரம்பிச்சிருவார். பெரிய ரட்சிப்பு. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ரூத்து நகோமி இருந்தாங்க. ரூத்து நகோமி ஓர்பாள் எல்லாரும் இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது ஓர்பாள் முத்தமிட்டு செஞ்சாச்சு. ஓர்பாள் முத்தமிட்டு செஞ்சாச்சு. நகோமி என்ன நகோமி கூட ரூத் என்ன சொன்னாங்க? இல்லாத்த நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்கள் கூட வருவேன். துணி கடைக்கு இன்னைக்குள்ள மருமக என்ன தெரியுமா சொல்லுவா?
அத்தை நீங்கள் துணி கடைக்கு போனாலும் உங்கள் கூட வருவேன், ஆனால் ரேஷன் கடைக்கு போனால் உங்கள் கூட வரமாட்டேன், சர்ச்சுக்கு போனால் உங்கள் கூட வரமாட்டேன். நிறைய பேர் திட்டுறீங்க, உனக்கு மருமக வந்தாதாம்மா தெரியும், இப்போ ஈஸியாக சொல்லிட்ட அப்படின்ட்டு. ஆனால் அந்த மருமக சொன்னதை கேளுங்களேன். அதை வாசிங்க, ரூத்தில் எடுத்தவங்க வாசிக்கலாம். அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து, அதாவது அந்த ரூத்துக்கு எவ்வளோ ஒரு மாமியார் கூட ஒரு மனம் இருந்ததுன்னா, ஒரு ஐக்கியம் இருந்ததுன்னா பரவாயில்ல, என்னன்னாலும் பரவாயில்ல, வாழ்வோ சாவோ நஷ்டமோ கஷ்டமோ என்னன்னாலும் ஏன் மாமி கூட தான் போவேன்னு முடிவெடுத்த அந்த ரூத் சொல்கிற வார்த்தை வாசிங்க தொடர்ந்து. உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம், நீர் போகிற இடத்துக்கு நானும் வருவேன். நம்ம ஒரு மனம் எப்படி தெரியுமா இருக்கணும்? இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு மனமாக இருக்கிறோம் அப்படின்றனா இந்த மாதிரி தான் இருக்கணும். என்ன சொல்கிறாங்க? நீங்கள் இப்போ யார் கூடலாம் ஒரு மனமாக இல்லையோ அவங்க கூடலாம் ஒரு மனமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அதாவது ஆண்டவரே, ஏன்னா வசனம் நம்மளுக்கு ஒரே ஒரு வசனம் இருக்குது தெரியுமா? நம்மளை எக்ஸப்ஷனில் தப்புவிக்கிற ஒரு வசனம் இருக்குது தெரியுமா? என்ன வசனம்? கூடுமானால். அப்பா, இதை தங்க வசன கேலண்டரில் தங்கத்திலே பதிச்சு போட்டுடலாம் போல. கூடுமானால், எவ்வளோ அழகாக எல்லாரும் சிரிக்கிறீங்க தெரியுமா? கூடுமானால், அதனால் நான் எஸ்கேப் ஆகிடுவேன். இல்லை, சரி கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லாரோட சமாதானமாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வசனத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டு நின்னீங்கன்னா மற்ற வசனத்தினால உண்டாகிற பிளெஸ்ஸிங்கெல்லாம் இழந்து போயிடும். அதுக்கு ரெடியா? அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். பரவாயில்லையா? இல்லை அப்படின்னா ஆண்டவர் சில நம்ம கஷ்டப்பட்டு ஒரு மனமாக இருக்கணும்னு சில இடத்துல இருத்தி வைக்கிறார்னா இருத்தி அங்கே தான் இருக்கணும். சில இடத்துல நம்மளை ஆண்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, இருக்க தான் செய்யணும். சில நேரம் பக்கத்தில் உள்ள சிஸ்டர் எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்தோடனே உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகும்போது பாஸ்டர் ஒரு பாஸ்டருக்கு ப்ரைஸ் லாட் சொல்லிட்டு போய் உட்கார போனாங்க. நான் கொஞ்சம் பின்னாடி இந்த இன்னொருத்தவங்க பேசிட்டு அப்படி மெதுவாக நடந்து வந்தேன். நானும் சரி அந்த பாஸ்டர் போய் ப்ரைஸ் லாட் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வரேன். இப்படியே பாஸ்டர் போய் உட்கார்றது வரைக்கும் இப்படியே பார்த்துட்டு இருந்தார். நினச்சேன், ஆண்டவரே கண்ணு பயங்கரமான கண்ணாக இருக்குது, ஆண்டவரே சொத்துறப்பா அப்படின்னு. சில நேரம் உங்களை சிலவங்க அப்படி தான் பார்ப்பாங்க. ஆனாலும் என்ன பண்ணணும்? நம்ம அங்கே ஒரு மனமாக இருக்கணும், பிடிப்பாக இருக்கணும். இந்த ரூத் ஒரே குடும்பத்தில் ஒரு மனம். குடும்பத்தில் ஒரு மனம் இல்லைன்னா என்ன ஆகுங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். குடும்பத்தில் இவ ஒரு மனமாக இருந்ததுனால இவளுக்கு என்ன ஆசீர்வாதம் இவள் மூலமாய் உண்டானது அப்படிங்கிறதையும் நம்ம சிந்தித்து பார்க்கிறோம். இந்த இடத்துல மாமியாரோட ஒரு மனமாக இருந்த அந்த ரூத் அவ சொல்றது, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம். அப்படி சொல்றோமா? வீட்டில் கரெக்டாக தான் பேசுகிறோமா? நம்ம கரெக்டாக தான் சொல்கிறோமா? சரி. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இவ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறா. இவளுக்கு என்னதான் அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அந்த மாமியார் மேலே அவ்வளோ ஒரு பாசம் இருந்ததுன்னு தெரியல. அடுத்தது அவள் ரொம்ப சென்டிமெண்ட்டாக என்ன பேசுகிறா? நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து. எத்தனை மருமகளுக்கு இந்த ஆசை இருக்குன்னு கை தூக்கிறாருங்க யாரும்? எம்மாடியோ கை தூக்கிறாருங்க மருமகள். ஆமாம், என்னது? நீர் மரணமடையும் இடத்திலே நானும் அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறென்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகும். அப்பா, ஒரு மனத்துக்கு இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறது இல்லை. சொன்ன ரூத்தை கர்த்தர் கைவிட்டாரா? இவ்வளோ சென்டிமெண்ட்டாக பேசுகிறா, இவ்வளோ அப்படி ஊக்கமாக மாமியார் கூடயே போயிட்டால. இவளுக்கு மாமியாரோட ஊரை பற்றி தெரியுமா? முந்தி அவளுக்கு அந்த ஊரை பற்றி என்ன தெரிஞ்சுது? ஒரு பஞ்சக்காடு, தண்ணி இல்லாத காடு, சாப்பாடு கூட கிடைக்காத காடு, கர்த்தர் சந்திக்காத இடம். அந்த மாதிரி தான்
ரூத்துக்கு தெரிந்திருந்தது. ஆனால் இன்றைக்கு நகோமி அந்த ஊருக்கு போகிறான்னு சொன்ன உடனே ரூத் என்ன தைரியத்தில் அவள் போகிறேன்னா, யாருமே தெரியாது, கட்டின புருஷனும் கூட இல்லை, என்ன தைரியத்தோடு போனான்னா அவ்வளோ ஒரு முரட்டு நம்பிக்கை, முரட்டு விசுவாசம், தேவன் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கை, மாமியார் மேலே வைத்திருக்கிற அன்பு என்ன உண்டாக்குச்சுன்னா, அவளுடைய சந்ததி சந்ததி சந்ததி, அவளுக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, ரூத்து மட்டும் மறுவாழ்வை பெற்றுக்கொண்டா பட்டமரம் துளித்தது அப்படின்னு நம்ம சொல்லி முடிக்க முடியாது. அவளுடைய சந்ததி 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 சந்ததியில் கடைசியாக யார் வந்தது? ஏசு கிறிஸ்துவே வந்துட்டார். ஏசு கிறிஸ்துவே வந்துட்டார். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் ஒரு மனமாக இருந்துட்டா சந்ததி சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். எத்தனை பேர் இதை ஆசைப்படுறோம்? இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு சேலைக்கு, ஆமாம், பிறந்த நாளைக்கு அந்த மருமகளுக்கு எங்கள் மாமியார் துணி எடுத்து கொடுத்தாங்க, எனக்கு எடுத்து கொடுக்கல. பாவம், அத்தைக்கு வயசானதுனால மறந்துட்டாங்கன்னு நினச்சியா? நினைக்கலையே. சரி, பிறந்த நாளுங்கிறத போய் நீ சொன்னாதான் என்ன, அப்படி தானே தெரியும். அப்புறம் சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொன்றுக்கும் போய் போய் ஆசீர்வாதம் வாங்குகிறோன்னு சொல்லிட்டு ஏதாவது மொய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் சில பிள்ளைங்க என்ன அவங்களுக்கு செஞ்சாங்களா, எனக்கு செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு அப்படியே பைனாக்குலர் போட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? ஆமாம், இன்றைக்கி ஒரு சின்ன காரியத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாததுனால, ஒருவேளை நான் சின்ன காரியம்னு சிம்பிளாக சொல்கிறேன், அது உங்களுக்கு ஒருவேளை வாழ்க்கையில் பெரிய காரியம்தான். ஆனால் அது இந்த உலகத்தில் பரலோகத்தை கம்பேர் பண்ணும்போது அது சின்ன காரியம்தான். பரலோக மகிமை, பரலோக நன்மைகள், பரலோக ஆசீர்வாதங்கள், கர்த்தர் நமக்குன்னு வைத்திருக்கிற நன்மைகளை பார்க்கும்போது இந்த உலகத்தில் சில காரியம் கஷ்டப்படுறோன்னு சொல்கிறோம்ல, அது சின்ன காரியம்தான். அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, சில நம்ம வாயில் வேணால் சொல்கிறோம், காலுக்கு போடுற செருப்பாக கூட நான் இருந்துக்கிறேன்னு, கொஞ்சம் அப்படி கூட மாறி பார்ப்போமே, மாறி பார்ப்போமே. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி நீ அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீன்னா ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நான் கட்டளை இடுவேன்னு சொல்கிறாரு. எப்படி நான் ரூத்தை மட்டும் இல்லை, ரூத்துக்கு சந்ததி 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 சந்ததியாய் எப்படி சந்ததியின் ஆசீர்வாதம் வந்ததோ, ரூத் இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்தில் கண்ணால் பார்த்தாங்களா? உலகத்தில் பார்த்தாங்களா? பார்க்கல. ஆனால் ரூத்துடைய பேர் எழுதப்பட்டு ஒரு புறஜாதி, யெகோவா தேவனை அறியாத ஒரு ஜனம்தான், ஆனால் அவளுடைய பேர் எழுதப்பட்டு அவளுடைய சந்ததியை கர்த்தர் தெரிந்து கொண்டிருப்பார் என்றால், இன்றைக்கு சில காரியத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க, சில காரியத்தை கொஞ்சம் ஒருமனமாக இருக்கிறதுக்கு விட்டு கொடுத்து பாருங்க, விட்டு கொடுத்து பாருங்க. விட்டு கொடுத்தவங்க உலகத்திலே சொல்கிறாங்க கெட்டு போவதில்லைன்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நாங்கள் ஆசீர்வாதத்தின் ஜீவனை தருவேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, நீ ஒரு மனமாக இருந்தால் அங்கே உன் எதிரியை அழிப்பேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, நீ ஒரு மனமாக இருந்தால் பரிசுத்தாவியை தருவேன்னு சொல்கிறாரு. ஒரு மனமாக இருந்தால் திரளாய் ஆத்துமாக்களை தருவேன்னு சொல்கிறாரு. ஒரு மனமாக இருந்தால் உன்னோட எதிர்காலம் மட்டும் அல்ல, சந்ததி 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 சந்ததியின் ஆசீர்வாதத்தையும் நீ கண்டடைவான்னு சொல்கிறாரு. எத்தனை பேர் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? எபேசியர் 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 4வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம், எல்லாருமே எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 4வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சேர்ந்து வாசிப்போமா? ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மை. எப்படி மனத்தாழ்மையா? இந்த வசனத்தை வாசிக்கும் போதே உண்மைக்குமே ஆண்டவர்கிட்ட கேட்பான்ப்பா, தாழ்மையாக இருக்கிறோன்னு ஆசைப்படுறோம். யாருக்குமே இப்படி பெருமையாக நடக்கணும் அப்படின்னு ஆசை இருக்காதுல்ல? பெருமையாக இருக்கணும். பெருமைக்கு எக்ஸாம்பிள் எதை சொல்லுவோம்? உலகத்தில் ஒரு பறவையை சொல்லுவோம், மயில். மயில் எப்படி இருக்குமா? மயில் தோகையை விரித்து ஆடும். அது நடையே எப்படி இருக்கும்? அது நடக்கிறதே சரி அப்படி நடக்கும். அது நடையிலேயே தெரிஞ்சிடும் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதனால தான் சில நேரம் நம்ம ட்ரெஸ் எடுக்கும்போதோ சாரீ எடுக்கும்போதோ கூட பார்த்து யானை இருக்குதா, பூனை இருக்குதா, மயில் இருக்குதா, ஏன்னா சில நேரம் அதை வைக்கும்போது அதுவும் வந்துடும், நம்மளுக்கு கூட உள்ளே வந்துடும், பார்த்து எடுக்கணும். சரி,
ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் பெருமை உள்ளவளாக இருக்கக்கூடாதப்பா, பெருமை உள்ளவனாக இருக்கக்கூடாது, நான் மிகுந்த மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. அப்படியே ஒவ்வொரு வார்த்தையாக ஜோம்னியை வாசித்துருவோமா? மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்க. எப்படி ஒரு மின்சாரம் உள்ள போஸ்ட் கம்பத்தை தொடக்கூடாதுன்னு ஒரு ஜாக்கிரதை நம்மளுக்கு இருக்குதோ, அதுபோல நம்ம எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணுமா? ஆவியின் ஒருமைப்பாடை காத்து கொள்வதற்கு. இன்னைக்கு வீட்டில் நாத்தனார், சில சிஸ்டர் இன்லாஸ் அல்லது உங்கள் கசின்ஸ்லாம் நீங்கள் கூடி வரும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுக்குறீங்களா? இவ குடும்பத்தை பற்றி அவட்ட, அவ குடும்பத்தை பற்றி இவட்ட, இவளை பற்றி அவட்ட, அவனை பற்றி. இன்னொன்று இப்போ புதுசான ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? பெண்களை விட ஆண்கள் நிறைய புரணி பேசுகிறாங்க. அந்த நல்ல செய்தியை இன்றைக்கு நான் அறிவிக்கிறேன். ஆமாம், உண்மைதான். சகோதரர்கள் என் மேலே வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல. ஆமாம், நிறைய பேர் புரணி பேசுகிறாங்க. நம்ம நினைக்கிறோம் ஆண்கள் புரணி பேச மாட்டாங்கன்னு. புரணி பேசுகிறாங்க. ஆமாம், புரணி பேசுகிறாங்க. சரி, அதனால் அவளை பற்றி இவளை பற்றி மேலே அவரை பற்றி இவரை பற்றி அப்படிலாம் நம்ம பேசி நம்மளால் வீட்டுக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே அல்லது சபைக்குள்ளே, உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே, உங்கள் தெருவில், உங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில், நீங்கள் குடியிருக்கிற இடத்துல ஆவியின் ஒருமைப்பாடு நம்ம வார்த்தையினால் கெட்டு போச்சுதுன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளால் ஆவியின் ஒருமைப்பாடு கட்ட தான் படணும். ஒருவருக்கொருவர் என்ன பண்ணணும்? நம்ம சமாதானம் பண்ணணும். இதற்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டருடைய கரம் நம்மளை ஒருமனமாக்கும். 2 நாளாகும்ல வாசிக்கிறோம், 2 நாளாகும் 30:12 வாசிக்கிறோம். நம்ம எப்படி ஒருமனமாகிறோன்னா, தேவக்காரன் நம்மளை ஒருமனமாக்குது. செப்பனியால் வாசிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஆராதனை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சார்னு. ஆமோஸில் வாசிக்கிறோம், 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. ஆமோஸ் 3:3 வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. ஒருமித்து நடந்து போவார்களோ. அப்போது நம்ம ஒருமித்து போகணுன்னா நம்ம, அதாவது மாடு பூட்டின வண்டி, 2 மாடை விவசாயி எடுத்து வைக்கிறாங்க ஏர் உழுவுறதுக்கு. ஒரு மாடு சொல்லுது இல்லை இன்னைக்கு இந்த டைரெக்ஷனில் தான் போகணுன்னு, இன்னொன்று சொல்லுது இந்த திசையில் தான் போகணுன்னு. போய் சேர முடியுமா? என்ன ஆகும்? ஒன்று இங்கே பிடிச்சி இழுக்குது, இன்னொன்று இங்கே பிடிச்சி இழுக்குது. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒரு நிமிஷம் வேணால் டைம் தரேன், 30 செகண்ட்ஸ். ஒரு மாடு அந்த இதில் நுகத்தில் கட்டிட்டாங்க, ஒரு மாடு இங்கே பிடிச்சி இழுக்குது, இன்னொரு மாடு இங்கே பிடிச்சி இழுக்குது. ஏர் மாட்டியாச்சு, என்ன நடக்கும்? மாடுக்கு தான் ஊண்டாகும், மாடு தான் காயப்படும். அந்த மரம் உடஞ்சி போகுமா? மரம் உடஞ்சி போகிறதுக்கு முன்னாடி மாடு காயப்படும். இன்றைக்கி ஒரு மனம் இல்லாததுனால நம்ம தான் காயப்பட்டுட்ருக்குறோம். ஒரு மனம் இல்லாததுனால நம்ம தான் குத்தப்பட்டுட்ருக்குறோம். இன்றைக்கி நம்மளுக்கு தான் ரத்தம் வருது. நம்ம காயப்படாதபடிக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போகிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு புயல் வரும்பொழுது சில மரங்கள் அப்படியே அசைஞ்சு கொடுக்கும். அசைஞ்சு கொடுக்குற மரம் புயல் முடிஞ்ச பிறகு அப்படியே நிமிர்ந்து நிற்கும். சில மரம் அப்படி ஸ்டிஃபாக இருக்கும். புயல் முடிஞ்ச பிறகு பார்த்தா அதில் உள்ள கிளைகள்லாம் உடைக்கப்பட்டு கிடக்கும். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே சூழ்நிலைகள் புயல் மாதிரி அடிக்குதா, நானும் விண்ணுன்னு பேசாமல் அப்படி செய்க காட்டாமல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக மடங்கி போகிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. மத்தேயு 18:20 ஒரு மனதோடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அழகாக எழுதி வச்சிருக்கிறாரு. 2 பேராவது 3 பேராவது என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். ஆண்டவர் இருந்தால் எல்லாம் ஆச்சு, நம்மளுக்கு எல்லாம் முடிஞ்சிடும். இன்னைக்கு ஒரு மனமாக இருக்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்குறோமா?
ஒரு மனதை கெடுக்கிறதுக்கு சில நேரம் நம்மளை யாராவது டீஸ் பண்ணுவாங்க, நம்மளை பற்றி ஏதாவது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பல்ல கடிச்சிட்டு, ஆண்டவரே நான் இருக்க போகிறது 80 வருஷமோ 100 வருஷமோ, இருக்கிற நாள் பரவாயில்ல, என்னன்னாலும் என்னை பேசிட்டு போட்டோம், ஆனால் என்னால் ஒரு மனம் கெட்டு போகக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. எபேசியரில் வாசிச்சதுபடி சமாதான கட்டினால், சமாதான கட்டு, நம்ம பேண்டேட் எப்படி இருக்கணும், நம்ம எப்போவுமே சமாதானத்தை தான் கட்டணும், சமாதானத்தை கட்டணும். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, நாங்கள் சமாதான கட்டு கட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதன் மூலமாய் ஆவியின் உரிமையை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்தெந்த இடத்துல நீங்கள் ஒரு மனமாக இல்லாதபடி இருக்கிறீங்களோ, சில இடங்களில் ஒரு மனமாக இல்லாமல் இருக்கிறீங்கன்னா ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு பலனை கேளுங்க. ஆண்டவரே, ஒரு மனமாய் நடக்கக்கூடாதபடிக்கு, ஒரு மனமாய் வாசம் செய்யக்கூடாதபடிக்கு, ஒரு மனமாய் சில இடங்களில் தங்கி இருக்கக்கூடாதபடிக்கு காணப்படுகிற தடைகள் இன்னைக்கு மாற்றுங்க. தடங்கிறது வெளியில் இல்லை, தடங்கிறத வெளியில் பார்க்காதுங்க, தடங்கிறது உங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள், நம்ம மூலமாக என்ன உண்டானுச்சுன்னு பாருங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இது என்னால் உண்டானுச்சு, ஆண்டவரே என் வாயினால தான் உண்டாச்சு, ஆண்டவரே என்னுடைய செய்கையினால தான் உண்டாச்சு, ஆண்டவரே இவைகளை மன்னித்து சமாதானத்தை குடும்பத்தில் தாங்கப்பா. ஆவியின் ஒருமை உண்டாகட்டும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒருமைப்பாடு உண்டாகட்டும். ஓரிடத்தில் கூடி வந்த பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்களே, உங்களுடைய சில நல்ல நடுக்கையினால் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஒருமனப்பாட்டுக்குள்ள கொண்டு வாங்க. ஒருமனப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அங்க உட்கார்ந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அங்க மாறுதல்கள் உண்டாகும், மாறுதல்கள் உண்டாகும், எழுப்புதல் உண்டாகும், வித்தியாசம் உண்டாகும். உங்க குடும்பத்துல வித்தியாசம் உண்டாகும். உங்க அன்பின் மூலமாக, உங்கள் பணிவிடையின் மூலமாக, உங்க செய்கையின் மூலமாக எல்லாரையும் ஒருமைப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இந்த வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே அப்பா, நான் எந்த இடத்துலலாம் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மனமா இருக்கக்கூடாதபடிக்கு சில இடத்துல நான் என்னைய தனியாக ஆக்கிக்கிட்டேன்ப்பா, போதும் பரவாயில்ல, நான் எதுவுமே யார்ட்டையும் பகை இல்லை, நான் தனியாக இருந்துக்கிறேன், அப்படி இருந்தா கூட இன்னைக்கு ஆவியானவர் உணர்த்துறாரு, பரவாயில்ல, நீ அந்த இடத்துல கூட நீ உன்னை தாழ்த்தி தாழ்த்தி அந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணிக்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. சில இடத்துல போய் நம்மளா சேர்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சூசானில் இருக்கிறவர்கள் கூடி வந்த பொழுது தேசம் அனைத்திற்கும், நாடுகள் அனைத்திற்கும், பட்டணங்கள் அனைத்திற்கும் விடுதலை உண்டானது போல இன்றைக்கு சிறிய இடத்தில் கூடி வருகிற ஜபம் இன்றைக்கு பெரிய மாறுதல், சத்துருவை கவிழ்த்து போடுகிற மாறுதல், சத்துருவை தூக்கி போடுகிற மாறுதல். நீங்க உங்க வீட்டில் 2 பேரு மாடியில் உட்கார்ந்து, அறை வீட்டுக்குள்ள உட்கார்ந்து தனியை பூட்டிட்டு உட்கார்ந்து கதறுகிற கதறுதல் உங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தருடைய சமூகத்துக்குள் அழைத்து வர போகிறது. வெளிச்சம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், களிப்பு உண்டாகட்டும், கனம் உண்டாகட்டும், விருந்து கொண்டாடும் நாள் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஆண்டவரே, உமது பிள்ளைகளுடைய வீடுகளில் விருந்து கொண்டாடுகிற நாட்கள் உண்டாகட்டும் ஐயா. நன்மை செய்யும் ஐயா, நன்மை செய்யும் ஐயா, நன்மை செய்யும். விடாமல் பற்றி கொண்ட ரூத். குடும்பத்தில் சில நேரம் ஒட்ட முடியலன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, ஆண்டவரே ஒட்ட முடியாத இடத்துல என்னை நீங்கள் வச்சிருக்கிறீங்க, இருந்தாலும் அந்த ரூத்து சொன்னது மாதிரி, ரூத்துக்கு வித்தியாசமான தேசத்தில் உள்ள அத்தை தான், வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் உள்ள அத்தை தான். ஒருவேளை அந்த பாஷைகளோட ஸ்லாங் கூட வித்தியாசமாக இருந்திருக்கலாம். ஆனாலும் அந்த ரூத் அந்த மாமியை விடாமல் பற்றி கொண்டா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே சூழ்நிலைகள் வித்தியாசம்தான், பழக்க வழக்கங்கள் வித்தியாசம்தான், பலவித முரண்பாடுகள் தான். ஆனால் நீர் வைத்திருக்கிற அந்த உறவில் நான் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஜெபிங்க, ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. நிலைத்திருப்பதனால நம்மளுக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, நிலைத்திருக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை,
நிலைத்திருப்பதினால் சந்ததி சந்ததி சந்ததியின் ஆசீர்வாதங்கள், சந்ததி சந்ததி சந்ததியின் ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து பிறந்தது போல இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய, இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய சந்ததிகள் உங்கள் சந்ததியில் உண்டாகத்தக்கதாக இன்றைக்கு நமக்குள் மாறுதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, நீர் செய்வதற்காய் ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆவியின் ஒருமைப்பாட்டினால் இன்றைக்கு நாம் அந்த ஒரு மனதை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருக்கணும். சமாதான கட்டு, சமாதான கட்டு. இன்னைக்கு ஆவியின் ஒருமைப்பாடு எங்கேயாவது நம்ம வாய் மூலமாக அங்கே ஒரு மனம் இல்லாமல் போயிருந்ததுன்னா இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உடஞ்சி மன்னிப்பு கேட்போம். அந்த பிளவுபட்ட அந்த உறவை மறுபடியும் நம்மளால் போய் இப்போ சீர்திருத்த முடியலை. ஆனால் நம்ம பேசின வார்த்தை, சொன்ன கோள் சொன்னது, பேசின அந்த ஒரு வார்த்தையினால் இன்றைக்கு அந்த குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்குது. இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் உடஞ்சி மன்னிப்பு கேளுங்க ஆண்டவரே. அதை போய் இப்போ என்னால் ரெக்டிஃபை பண்ண முடியல ஆண்டவரே. ஆனால் பரிசுத்த ஆவியான ஒரு சூழ்நிலைகளை உண்டாக்கி ஆண்டவரே அந்த காரியங்களை சரி செய்யுங்கப்பா. கேளுங்க அப்பாட்ட கேளுங்க, சரி செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஊழியம் செய்கிறார், நமக்குள் கிரியை செய்கிற அதே ஆவியானவர் அந்த இடங்களிலும் போய் கிரியை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. அன்பின் தேவனே, இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் தருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு ஜீவன் உள்ளதப்பா, அது ஜீவனும் ஆவியுமா இருக்கிறது ஆண்டவரே. இந்த நாளில் நீர் எங்களோடு பேசுனீரப்பா. ஆவியின் ஒருமைப்பாடை நாங்கள் காத்துக்கொண்டு கர்த்தர் தருகிற ஜீவனையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, நீர் தருகிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, நீர் தருகிற எழுப்புதலை பெற்றுக்கொள்ள, சத்துருக்கு வருகிற சரி கட்டுதலை எங்கள் கண்கள் காண, எங்கள் சந்ததி சந்ததி சந்ததியின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த நாளிலும் எங்களுக்கு போதித்த மகா பெரிய தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வசனங்களின் மாற்றங்கள் எங்களுக்கு நிலைத்திருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.